வெல்கம் டு ரெஸ்லிங் ரிமேக்ஸ் தமிழ் சேனல். அண்ட் இந்த வீடியோவில் அதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இன்னைக்கு நடந்த மண்டே ட்ராவோட மெயின் இவெண்ட் செக்மெண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ரோமன் டைம்ஸ் அண்ட் சிஎம்க்கு தான் வந்து பண்ணியிருக்காங்க. அதில் என்ன பேசினாங்க அப்படின்றத ஃபுல்லாக வந்து தமிழில் பார்க்கலாம். அண்ட் எண்டிங்கில் சரியான ட்விஸ்ட் இருக்குது, யாரும் மிஸ் பண்ணிடுறாங்க. மறக்காம சேனல் புதுசாக வந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இங்கே வந்து என்ன நடக்குதுன்னா, டிராவல் சீஃப் ரோமன் டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மெயின் இவெண்ட் செக்மெண்ட் வந்து பண்ணுறாரு. ஸோ அங்கே வராரு, வந்தோடனே வந்து பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸ் எல்லாரும் அக்னாலேஜ் பண்ணுறாங்க. ஸோ இப்போ ரோமன் வந்து பார்த்தீங்கன்னா அவர் யார் சூஸ் பண்ண போகிறாரு அப்படின்ற ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் வந்து நிற்கிறாரு. சிஎம் கிட்ட வந்திருக்காரு. ஸோ ரா கிட்ட வந்து அங்கே வந்து பேசும்போதே வந்து பார்த்தீங்கன்னா சிஎம்க்கு வந்து இன்ட்ரோ கொடுக்குறாரு. சிஎம் பங்க் வந்து ஃபேன்ஸ் எல்லாம் அந்த அளவுக்கு வந்து சாம்ப் பண்றாங்க எல்லாருமே. அதாவது ரோமன் வந்து சிஎம் பங்க் தான் சூஸ் பண்ணணும், ஏன்னா அதான் வந்து ஒரு பெஸ்ட் ஒரு ரெசல்மேனியாவா இருக்கும் அப்படின்ற மாதிரி ஃபேன்ஸ் வந்து முடிவு பண்ணிட்டாங்க போல இருக்கு. ஏன்னா அப்படியே நடந்துச்சு. சிஎம் பங்க் வந்தோடனே எதுவுமே பேசல, ரோமனை வந்து கவனிக்கவே இல்லை. வந்தோடனே என்ன சொல்றாரு, ஃபின்பாலர் பார்த்துட்டு, டே ஃபின்பாலர், நீ இங்க பாரு, நீ வந்து சூஸ் பண்ண ஒரு காய் வந்து ஒரு தப்பான கை நினைக்காத, நான் ஒரு ரொம்ப தப்பான ஆளு, நீ வந்து சூஸ் பண்ணிட்டு ஏன்டா என்னை வந்து அடிச்சோம் அப்படின்ற அளவுக்கு நீ வருத்தப்படுற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீ நடக்க போறா அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாரு சிஎம் பங்க் வந்து ஃபின்பாலரை பார்த்து. ரோமன் வந்து யோசிக்கிறாரு, என்னடா நடக்குதுங்க இங்கே, நான் என்ன பேச வந்திருக்கேன், நீ என்ன பேசிக்கிட்டு இருக்கா, நீ வந்து ஃபின்பாலர் பற்றி பேசிக்கிட்டு இருக்க, நான் இங்கே வந்து பேச வந்தது ஒரு, அதாவது ராயல் நம்பர் வின்னர் வந்து யாரை சூஸ் பண்ண போறாரோ அதை பற்றி வந்து பேச வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி ரோமன் வந்து சொல்ல. ஸோ சிஎம் வந்து எனக்கு அதை பற்றி நீ கவலை கிடையாது, நீ வந்து என்ன தெரியுமா, உனக்கு ஒரு ரெண்டே ஆப்ஷன் தான் இருக்குது, ஒன்று ஈஸி வே, இன்னொன்று வந்து ஹார்டஸ்ட் வே. ஈஸி வே என்ன தெரியுமா, நீ ட்ரூ மேக்கின்டர் ஸ்மாக்டவுன் பக்கம் போய் ஃபேஸ் பண்ணிட்டு அவனை ஈஸியாக தோக்கடிச்சு நீ பெருசாக டைட்டில் வின் பண்ணிட்டு அமைதியாக இருந்துரு, அதான் உனக்கு நல்லது. நீ ஹார்டஸ்ட் வே சூஸ் பண்ணனா நீ டைட்டில் வின் பண்ண முடியாது, நீ கஷ்டப்பட்டு வின் பண்ண ராயல் நம்பர் ஒர்த்து இல்லாமல் வேஸ்ட்டாக வந்து போயிடும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அதாவது சிஎம் பங்க் வந்து சொல்கிறாரு, ஏன்னா இந்த பக்கம் இருக்கிற ராவோட நெட்ஃப்ளிக்ஸில் இருக்குது பெஸ்ட் இந்த வேர்ல்ட் சிஎம் பங்க், அங்கே இருக்கிற ட்ரூ மேக்கின்டர் ஈஸியாக வின் பண்ணி சார் கிளம்பியிருப்பா அப்படின்ற மாதிரி சொல்ல. ரோமன் வந்து சிரிச்சுக்கிட்டே இருக்காரு, என்ன நீ அசால்ட் அண்ட் ட்ரூ மேக்கின்டர் வந்து ஈஸியாக வின் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறா. உன்னோட 3 மடங்கு பெட்டரான ஆளுடா, கொஞ்சம் திங்க் பண்ணி பாரு, அந்த ஒரு பிளாஸ்டிக் பிரேஸ்லெட் வச்சு நீங்கள் சண்டை போட்டீங்க தெரியுமா, அதெல்லாம் நான் இருக்கா, அதில் உனக்கு எந்த அளவுக்கு உனக்கு வந்து இம்பாக்ட் கிரியேட் பண்ணான்னு தெரியுமா, ட்ரூ மேக்கின்டர் உன்னோட அவன் 3 மடங்கு ஒரு பெட்டரான ஆள், அவன் தான் ஒரு கஷ்டமான வழி அப்படின்ற மாதிரி சொல்ல. ஆனாலுமே அவனை தோக்கடிச்சே அப்படின்ற மாதிரி சொல்ல. அண்ட் ரோமன் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே சிரிச்சுக்கிட்டே இருக்கும்போது சிஎம் வந்து இந்த பிரேஸ்லெட் தானே சொல்கிறேன், இங்கே ஒரு மைண்ட் யுவர் வேர்ட்ஸ், நீ வந்து உன்னோட வார்த்தையை நீ கரெக்டாக யூஸ் பண்ண பாரு, நீ நினைக்கிற மாதிரி நாங்கள் அந்த ஹெல்லின செல்லில் வச்சு அவனை எப்படி எந்த அளவுக்கு வந்து புரட்டி எடுத்துன்னு தெரியும், அந்த அளவுக்கு வந்து பெஸ்ட் இந்த வேர்ல்டு தான் ப்ரூவ் பண்ணி காமிச்சிருக்கான் அந்த இடத்துல. சேம் இதே தான் உனக்கு அகைன் சொல்கிறேன், நீ இப்போ சைடு ட்ரூ மேக்கர் சைடு போய் அந்த சாம்பியன் எடுத்து நீ சார் அமைதியாக வந்து பார்ட் டைமராக உன் வேலையை பார்த்துட்டு இங்கே இருக்கிற பெஸ்ட் இந்த வேர்ல்டை தொட்டேன்னு வச்சுக்கோயே, இங்கே இருக்கிற நான் வந்து உன்ன மாதிரி வந்து பார்ட் டைமர் வந்து கிடையாது, ஒவ்வொரு ஃபேன்ஸ்டையும் ஒவ்வொரு மேட்சஸ் வந்து பண்ணியிருக்கேன், ஒவ்வொரு இடத்துலையும் வந்து நின்றுருக்கேன், அண்ட் ஒன்ன மாதிரி ஒவ்வொரு இடத்துல ஒரு இடத்துல மட்டும் வந்துட்டு போகிற ஆள் கிடையாது பார்ட் டைமர், அந்த மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. அண்ட் சிஎம் பங்க் வந்து பார்த்தீங்கன்னா சிரிச்சுக்கிட்டே இருக்க, ரோமன் வந்து கடுப்பாகிட்டே இருக்காரு, என்னடா நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன் நீ நினைக்கிறவன். அப்புறம் இன்னொன்று ஒரே ஒரு வார்த்தை சொன்னோன்னே ரோமன் சரியான கடுப்பாயிருச்சு, இங்கே பாரு நீ என்னமோ நினச்சிக்கிட்டு இருக்க, இந்த ட்ரைபல் சீஃப் வந்து பார்த்தீங்கன்னா இதை வச்சு தான் ஃபேன்ஸ் ஃபியூச்சர் எல்லாருமே ஒன்றை வச்சு தான் மூவ் பண்ணி போகணும், ஒன்றை பார்த்து தான் வளர்ந்து போகணும் அப்படின்ற மாதிரி இருக்கேன். நீயே என்ன பார்த்து வளர்ந்தவன்டா, நல்லா யோசிச்சு பாரு. 400 டேஸ்க்கு மேல வந்து சாம்பியன் இருந்தேன், அப்ப என் சைட்ல இருக்கிறது யாரு, பால் ஹியூமன், அப்ப என்ன யாராலையும் வந்து தொட முடியல, நீ நினைக்கிற மாதிரி நீ வந்து என்கிட்ட இருந்து லேர்ன் பண்ணியிருக்க, என்கிட்ட இருந்து பால் ஹியூமன் எடுத்து பால் ஹியூமன் வச்சு நீ வந்து ஒரு 1300 நாளும் சாம்பியனா இருக்க. ஆனா அந்த டைம்ல சிஎம் ஒன்றை சந்திக்கல, அதை முதல் நீ நான் வச்சுக்கோ, நீ இப்போ சூஸ் பண்ணுறது ஒரு ஹார்டஸ்ட் வே. இந்த ரெசல்மேனியாவில் நீ நினச்ச மாதிரி ட்ரூவை சூஸ் பண்ணணுமா இல்லை சிஎம்ங்க சூஸ் பண்ணணுமான்னு முடிவு பண்ணிக்கப்பா, எல்லாமே உன்னோட கையில் தான் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லும்போது ரோமன் வந்து கடுப்பாயிட்டேன், என்னடா நீ நினச்சிக்கிட்டு இருக்க, நீ 10 வருஷம் வெக்கேஷனில் இருந்த பார்த்தியா, அந்த கேப்பில் நான் 2 வருஷத்தில் வந்து பார்த்தீங்கன்னா டாப் லெவலில் வந்து போயிட்டேன். ஸோ அந்த டைமில் நீ வந்து என்ன ஃபேஸ் பண்ணலன்ற, நீ அங்கே ஃபேஸ் பண்ணியிருந்தாலும் நீ அந்த டைமில் என்ன எக்னாலஜி தான் வந்து பண்ணியிருப்ப. ஸோ இப்போ சொல்கிறேன் ரெசல்மேனியாவில் நீ என்ன ஃபேஸ் பண்ண போகிற, ஸோ ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சுனாலும் அங்கே நீ வந்து எக்னாலஜி பண்ணிட்டு தான்டா வெளியே போவா அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டாரு. ஸோ ரோமன் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து க்ளீனாக சொல்லிட்டாரு, சிஎம் தான் வந்து ஃபேஸ் பண்ண போகிறேன் ரெசல்மேனியாவில். ஸோ ரோமன் ஆசை சிஎம் பங்கான மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா டே 2 மெயின் இவெண்ட்டா டே 1 மெயின் இவெண்ட்டாண்டு கூடி சீரில் வந்து பார்த்தலாம். ஸோ WWE ஃபேன்ஸ் நீங்கள் எல்லாரும் எதிர்பார்த்தமா நடந்துருச்சு, கோடிக்கு அங்கே என்ன நடக்க போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்த்துரும். ஒருவேளை ட்ரூ கிட்டேயும் போய் ரோமன் வந்து செக்மெண்ட் பண்ண வாய்ப்புகள் இருக்குது ஸ்மாக்டவுனில், பார்க்கலாம் நடக்குதுன்னு. ஐ ஹோப் இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சீ யூ நெக்ஸ்ட் டே. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வரதா சூப்பர் ஸ்டார் பற்றி அப்டேட் வேணும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.